ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் மினி விலாக். இன்றைக்கி சண்டே லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணியும் சிக்கன் வறுவலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. ஸோ பிரியாணி வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி வந்து நல்லா கலராக வரணும்னா, அதே மாதிரி டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க ஆயிலில். ஆயில் இல்லைன்னா நெய் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கடுத்து இன்க்ரீடியண்ட்டாக தக்காளி, சிக்கன் அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மிளகாத்தூளும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. வேணும்னா சும்மா லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா இறங்கிரும். வெங்காயத்துக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லா இறங்கிரும். இந்த ஸ்வீட்னஸும் கம்மியாயிரும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணும்போது சூப்பராக வந்துடும் பிரியாணி. நெக்ஸ்ட்டு சிக்கன் வறுவலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதேமாரி சிக்கன் வறுவல், கேர்டு வச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் இந்த தடவை உப்பு அதிகமாக போயிடுச்சு. மற்றபடிக்கு கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் தயிரில் உப்பு இல்லாமல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. லைட்டாக மட்டும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த தயிரை வந்துட்டு உப்பு இல்லாமல் போட்டு ஸோ அது கூட மேட்ச் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் சாப்பாடும் ரசமும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. ஸோ அதனால் கேஎஃப்சியில் ஒரு டைம் லாவா கேக் வாங்கி சாப்பிட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் அடிக்ட் ஆயிருச்சு. இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கினா லாவா கேக் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதே கேஎஃப்சிலே ஆர்டர் போட்டு டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சண்டே மூவி பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு ஃபாரன்சிக் அப்படிங்கிற மூவி தான் பார்த்தோம். சூப்பராக நல்லா